Hi friends, வெற்றிகரமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. கொஞ்சம் ஒர்க்கு, கொஞ்சம் இல்லை நிறையவே ஒர்க்கு. தம்பியை கூப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் பேப்பர் வேல்யூவேஷன் செம்ம டே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது ஜாலியாக. அதனால் வீடியோ போடவே முடியல. சரி, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவை போடலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நான் நாளையிலேருந்து தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். 1 வீக் ஆகிடுச்சு படித்து. வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் அப்போ முடித்தோம் ஸ்கூல் ஒர்க்குன்றனால. அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் அப்படியே முடிஞ்சு படைக்க வேண்டியதாகிடுச்சு. படைச்செல்லாம் முடித்து இன்றைக்கி தான் ஓரளவு ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரோட ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்தடுத்து கண்டினியூவாக எல்லா வீடியோவும் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ டே 9 டே 10 அப்படின்னு வரிசையாக வரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 முடிஞ்சது இல்லையா, அதில் 34 கொஸ்டின் டேரெக்டாக நம்ம நடத்துனது அப்படியே வந்திருக்கு வீடியோஸ்லேருந்து மட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் இதையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். யாராச்சும் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அந்த மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராச்சும் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கலாம் டியூஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட் எக்ஸாமுக்கு டே பை டே படிக்கிறதா ஒரு 8 days வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்லேயே வர சொல்லியிருந்தீங்க. அதோட நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வீடியோஸில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணி விட்றேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு 28ஆம் தேதி. ஸோ அதுக்காக நான் படிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இன்னையிலேருந்து, அதாவது 2ஆம் தேதியிலேருந்து நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். விஜயதசமியாக வேறு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் டியூஷன்லேயும் கொஞ்சம் அட்மிஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே இதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் நம்மளோட 8 வீடியோஸ்லேருந்து மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்றத ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு 90+ கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி தமிழில் பக்காவாக அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நான் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே சைட் பை சைடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். சயின்ஸ்லாம் ஆல்ரெடி எனக்கு படித்ததுனால நான் அதனால ரிவர்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பார்த்திங்கன்னா, அதனால் தமிழ் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன். எனக்கு டெட்டு வந்தோடனே நான் தமிழ்லேருந்தே ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு. இன்னும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி 10th வரைக்கும் படிச்சிருந்தேன் அப்படின்னா முடிச்சிருக்கலாம். பட் என்னோடய ஒர்க்கால் அதை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்க முடியல. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சத்யா ஐஏஎஸ் அகாடமி அவங்க கொடுத்த ஆன்சர் கீயையும் என்னோட நோட்ஸையும் வச்சு எத்தனை கொஷின் டைரெக்டாக என்னோடய நோட்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பெருசாக எதுவுமே படிக்கலையா, ஜஸ்ட் என்னோடய 8 வீடியோஸ் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா போதும். ஒரு 34 கொஸ்டின் டைரெக்டாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 100க்கு எழுதியிருக்கலாம். வெறும் 8ஆவதுலேருந்து மட்டுமே 6, 7, 8 இந்த 3 கிளாஸ்லேருந்துமே 34 கொஸ்டின் நாம் நடத்தின 8 வீடியோஸ்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா. அதனால் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் குரூப் 2ஓட தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டினியூவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். குரூப் 8 என்னோடய நோட்ஸையும் அப்டேட் பண்ணி, இந்த 8 days படித்த நோட்ஸ் மட்டும்தான் அதை அப்டேட் பண்ணி குரூப் 2ஓட கொஸ்டின் பேப்பரையும் அட்டாச் பண்ணி எத்தனை கொஸ்டின் இதுலேருந்து கவர் ஆகிருக்குன்னு எனக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஸோ பார்த்திங்கன்னா 34 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்தெந்த இடத்துல வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்றத இதிலே கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே ஒரு வாட்ஸ்அப் சேனல் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டே பை டே ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 9 அப்படின்றத போடலான்னு இருக்கேன். டே 9 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் ரிவ்யூ. ஸோ இந்த கொஷின் பேப்பர் தான் எனக்கும் வந்துச்சு. இதே பேட்டர்ன் தான். இதில் பார்த்தீங்கன்னா தட்டு, கழி, கழை, அடி அப்படின்றத கொடுத்து தாவரத்தோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மரபு. சரிங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா தட்டு. எதை தட்டுன்னு சொல்லுவோம்னா சோளத்தை தட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஏவுக்கு 3. நீங்கள் ஆன்சர் எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போனா ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். சரிங்களா. அடுத்தது கழி. இந்த கழிக்கு என்ன விடையாக இருக்கும்? இதில் பாருங்கள் 4 என்னது, கரும்பு. அல்லது 2 என்னது, மூங்கில். மூங்கில கழின்னு சொல்லுவாங்களா, இல்லை கரும்பை கழின்னு சொல்லுவாங்களா? சரியா. கழி அப்படின்றது கரும்பை குடிக்கக்கூடிய பேர் தான். ஸோ அப்போனா நமக்கு இதிலே தெரிஞ்சு போச்சு ஆன்சர் ஏ அப்படின்னு. மற்றதையும் பார்த்துருவோம். சி, அதாவது கழை. கழைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 என்னது, மூங்கில்.
அடுத்தது அடி, எது வேம்பு, வேப்ப மரத்தடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போனா இதுக்கான விடை வந்து ஏ. அதுக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது யானையின் ஒளி மரபு கேட்டிருக்காங்க. யானை வந்து எப்படி சத்தமிடும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், யானை வந்து பிளிரும் அப்படின்னு. சரிங்களா, அதுதான் ஆன்சர் பி. அடுத்தது மானின் தொகை மரபு. இந்த கேள்வி தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதுக்கு வந்து மானின் கூட்டம், நிறை வந்து ஆனா பசு. சரிங்களா, அதுதான் வந்து நிறை அப்படின்னு சொல்லுவோம். ஆடு வந்து மந்தை. ஓகேவா, அதனால் மானுக்கு வந்து கூட்டம் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. சரிங்களா, நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, சில நேரத்தில் பொருந்துகிற சொல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் கொஸ்டின் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார், விடை தெரியவில்லை. இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உற்றார் அப்படின்னா வந்து உறவினர்கள். நம்ம சொல்லுவோம்ல உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மட்டும்தான் உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தை. செற்றார், நன்னார், ஒன்னார் அவர்களாம் வந்து எதிரியை குறிக்கக்கூடிய பெயர்கள். அப்போனா பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா பி. அடுத்தது அகர வரிசைப்படி எழுதுக. எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டின். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து பொதுவாக கொடுப்பாங்க. இதில் பாருங்கள் ரெண்டாவது எழுத்து வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், க ரு க ல க வ க ல. ஸோ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் என்னென்னா வக்கு அப்புறம் தான் ல அப்படின்னு. அதனால் ஆப்ஷன் சியை வந்து டிக் பண்ணிடலாம். வழக்கமாக முதல் எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் டஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்குது, ரெண்டாவது எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள் தரும் சொல். இது என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வெற்றின்ற பொருளும் வரணும், வீரம்ன்ற பொருளும் வரும், வலி அப்படின்ற பொருளும் வரணும். அதுக்கானது விடை வந்து விரல். வென்றி அப்படின்றது கிடையாது. இந்த விரல் வந்து விரலை குறிக்கக்கூடியது, வரன்ற வார்த்தையும் கிடையாது. அடுத்தது மீதி இருக்கக்கூடியது என்னது, விரல். சரிங்களா, இந்த ர அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வேநன்மை. இதை பிரிக்கிறது வந்து இதுக்கு வேல் கூட்டல் நன்மை அப்படின்றது தான் விடை. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பிரித்து பார்த்தாலே நமக்கு எளிமையாக எழுத முடியும். அடுத்து பாருங்கள், சேர்த்து எழுதுகளை அது அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று. இது பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து துன்புள்ளது அது ஒன்று சுகம் அல்லது அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் இருக்கக்கூடிய அது ஒன்று அதுதான் கொடுத்துருக்காங்க. சில புத்தகங்கள் அதான்று அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒன்று தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், சேர்த்து இதுகளை உள் கூட்டல் மனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக உள் மனம் அப்படின்றத டக்குன்னு சொல்லிடலாம். இது வந்து புணர்ச்சியில் இயல்பு புணர்ச்சியில் வரும். எது, யாது இதெல்லாம் வந்து சுற்று சொற்கள் சொல்லியிருக்காங்க. சுற்று சொற்கள் கிடையாது. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்று சொற்கள் கிடையாது, இதெல்லாம் வினா சொற்கள். சுற்று சொற்கள்னால் அது, இது, உது, இதுதான் வந்து சுற்று சொற்கள். சரிங்களா, அப்போ வந்து கூற்று தவறு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். கூற்று தவறில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் டியும் தான் இருக்குது. அடுத்து காரணத்தை பார்ப்போம். ஏ, யா என்ற சுற்றுச்சொற்களை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. தவறு. ஏன்னா இது சுற்று சொற்களே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அந்த சுற்றுச்சொற்களை அடிப்படையாக வச்சு அமர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் ஆன்சர் டி தான் கரெக்டு. அது காரணமும் தவறு, கூற்றும் தவறு. அதுக்கப்புறம் பாருங்கள், அது நாய், அவர் அவர்கள், அவை நாய்கள், தங்கை. இதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. அது நாய் அப்படின்றது பார்த்திங்கனாலே அது அப்படின்னா ஒருமையை குறிக்கக்கூடியது, நாய் அப்படின்றதும் ஒருமையை குறிக்கக்கூடியது. ஆனால் இது ரெண்டுமே என்னது, அக்ரிணை. அப்போ ஏவுக்கு வந்து 3. A3யில் பார்த்தீங்கன்னா 2 விடை இருக்குது. அப்போ எது ஆன்சர் கிடையாது, சிஎன்டியும் ஆன்சர் கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து பாருங்கள், அவர் அவர்கள். இது அவர் அவர்கள்னு யாரை குறிக்கக்கூடியது, உயர்தனையை குறிக்கக்கூடியது, அது பன்மையை குறிக்கக்கூடியது. அப்போனா அதுக்கு வந்து விடை வந்து 4. அப்போ ஏவுக்கு 3, பிக்கு 4 இருக்கக்கூடியது இதுதான். சரி, சியை செக் பண்ணுறோமா. சி வந்து அவை நாய்கள், அக்ரிணை பன்மை. அடுத்தது பாருங்கள், தங்கை உயர்திணை, பெண்பால் ஒருமை. பாருங்கள், தங்கைகள் அப்படின்னு வந்தால் அது வந்து பன்மைன்னு சொல்லலாம். தங்கை அப்படின்றது பெண்பாலை குறிக்கக்கூடியது. அதனால் டிக்கு வந்து 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்தது வள்ளலார் அருளிய வழிகளை கண்டுபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒற்றுப்பிழையை வந்து சரி செய்ய சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் பாருங்கள், வள்ளலார் அருளிய வழிகளை இக்கு வரும், வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதை படித்து பார்த்தாலே நமக்கு தெரியும், பாராட்டுகள் குவிந்தனர்னு வராது. சரிங்களா, இது வந்து அக்ரிணை இல்லையா, அதனால் பரிசு பொருட்களை குவித்தனர். இந்த பாட்டு கரெக்டாக வருது, ஆனால் இந்த பாட்டு தப்பு. அடுத்தது பாருங்கள், பாராட்டுகள் குவித்தனர், பரிசு பொருட்கள் குவிந்தனர், தப்பு. அடுத்தது பாருங்கள், பாராட்டுகள் குவிந்தனர், பாராட்டுகள் எப்படி குவிந்தனர்னு சொல்ல முடியும். அப்போனா விடை வந்து ஏ தான்.
மோந்து பார்த்தால் வாடிவிடும் அச்சம் மலர், என்ன செய்தால் வாடுபவர் விருந்தினர். சரிங்களா? ஆன்சர் டி. இது திருக்குறளில் வரக்கூடியது. சரிங்களா? நோக்கக்குழியும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழியும் விருந்து அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம முகம் மாறினாலே விருந்தினர்கள் முகம் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், உவேசா அவர்களின் வாழ்க்கை நூலின் பெயர். அது வந்து என் சரிதம். நான் உங்களுக்கு லெசன் நடத்தும் போதே கிளியராக சொல்லியிருந்தேன். என் சரிதம் யாரோடதும் நோட் பண்ணிக்கோங்க, என் கதை யாரோடதும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த என் சரிதம் உவேஸ் அவர்களோடது, என் கதை அப்படின்றது யாரோடதுன்னு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்தது, பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை, கேள்வியை சரியாக படிக்கணும். நடத்தப்படாத இதழ் தேசபக்தன், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழீழம் இதெல்லாமே பெருஞ்சித்திரனார் நடத்தினது. தேசபக்தன் அவர் நடத்தினது கிடையாது. அதனால் அதுதான் விடை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தருக. கனல் அப்படின்னா நெருப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அது எதை குறிக்கக்கூடியதுன்னா சூரியனையும் குறிக்குது, நெருப்பையும் குறிக்குது, பன்றியையும் குறிக்கக்கூடியது. எதை குறிக்காதுன்னா கரும்பை மட்டும்தான் குறிக்காது. அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போனா விடை என்ன? டி. நிறைய பேர் வந்து பன்றியை டிக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து விடை வந்து கரும்பு தான். அடுத்தது, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேள்விகள் எழுதணும். இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நேரடியாக தான் வரும். உள்ள தேவைகளுக்கு நம் முன் இருப்பன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அறநூறுகள். இளமையாக இருக்க உதவும் கலை வந்து கல்வி. சரிங்களா? மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது வந்து புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று வந்து அகநடை பயிற்சி. அதாவது படிக்கிறது. இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஷின் தான் எதுவுமே. அடுத்து பாருங்கள், கற்க வேண்டும் என்ற அவசியம் வரும்போது நம்ம எப்படி மாறிக்கிறோம்னா இளமையாக மாறிக்கிறோம். இந்த 5 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எல்லாருமே இதை அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், இடியோசை கேட்ட நாகம் போல ஊமை தொடர் உணர்த்தும் பொருள். ரொம்ப ஈஸியான ஒரு இது வந்து நிறையா வந்துருந்துச்சு இந்த மாதிரியே. பாருங்களேன், இடியோசை கேட்ட நாகம் போல எப்படின்னா மிரட்சி. சரிங்களா? பயப்படுதல். சரியா? ஒரு பாம்பு இடியோசையை கேட்டால் எப்படி பயப்படுமோ அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பாருங்கள், நீர் பூத்த நெருப்பு போல. சரிங்களா? இந்த இடத்துல நீர் அப்படின்னு சொல்கிறது வந்து சாம்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை. நம்ம பொதுவாக நீர் அப்படின்னா தண்ணீரை குறிக்கக்கூடிய வார்த்தை நினைப்போம். இந்த இடத்துல நீர் பூத்த நெருப்புனா சாம்பலுக்குள்ளே நெருப்பு இருக்க மாதிரி உள்ளே மறைஞ்சிருக்கும் அப்படின்ற அர்த்தத்தோடு வரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மீதூன் விரும்பேல். இந்த ஆத்து சுடுக்கி தொடர்புடைய பழமொழியை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நொறுங்க தின்றால் 100 வயது. உங்களுக்கு பாடத்திலே கொடுத்துருப்பாங்க 8ஆவதுல. நாமளும் வந்து நம்மளோட வீடியோஸில் நோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், புவியியல் மற்றும் சுங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்ற அறிவிப்பு எந்த துறையை சார்ந்தது என்று கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. புவியியல் அப்புறம் சுரங்கம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னது இயற்கை வளங்கள் துறையாக தான் இருக்கும். அடுத்தது, அசைலண்ட் அப்படின்னா வந்து தாக்குபவர். சரிங்களா? இதுவும் டைரெக்டாக புக்கில் இருக்கக்கூடியது. நம்மளோட பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல தான் நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரீட், அப்புறமேட்டு அர்ஜினியஸ் ராக், அப்ளைட். இந்த வார்த்தைகள் எனக்கு எங்கேருந்து தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல்லேருந்து தெரிஞ்சது. ஏன்னா 10th பிள்ளைங்களுக்கு சோஷியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம நடத்துகிறோம். ஸோ அதனால் வந்து எனக்கு விடை வந்து சரியாக தெரியும். இதுக்கு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கிளைகள் முறிந்து விழுந்தது. இது பாருங்கள் சிங்குலரில் இருக்குது. இங்கே கிளைகள் ப்ளூரல் இருக்குது. இது கிடையாது. மரம் வேகமாக வளர்ந்தன. இந்த இடத்துல ப்ளூரல் இருக்குது, இந்த இடத்துல சிங்குலர் இருக்குது. இது கிடையாது. அடுத்து பாருங்கள், குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. இப்போ தாவினன்றது ப்ளூரல் கட்டுங்களா? அடுத்தது குரங்குகள் அப்படின்றதும் ப்ளூரல். அப்போ இது கரெக்டாக இருக்கும். யானைகள் குட்டிகளுடன் சென்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், என்ன வரணும்? சென்றன அப்படின்னு வரணும். அப்போனா விடை வந்து சி. கோவலன். அடுத்தது பாருங்கள், பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கின்றான். கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். அப்போனா என்ன காலம்? நிகழ்காலம். ரொம்ப எளிமையான கொஸ்டின் இல்லை. இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. குரூப் 4 தான் போட்டு சதைச்சிட்டாங்க. ஸோ குரூப் 2 வந்து சூப்பராக கேட்டிருந்தாங்க. இதை பாருங்களேன், புல்வாய், நவ்வி, உழை ஆகியவற்றில் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து விடை வந்து பிணை. சரிங்களா? ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல்லேருந்து இது வரும். சரிங்களா? பிணை அப்படின்றது புல்வாய் நவி உழை அப்படின்றது பெண்பாலை குறிக்கக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. ஒரு பழம்பாடல் ஒன்று இருக்குது நன்னூலில், அந்த பாடல்லேருந்து தான் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு இந்த கேள்வி. அடுத்து பாருங்கள், அடவி அப்படின்னா காடு. 10th தமிழ் புக்கில் இருக்குது அடவி. கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடலில் இந்த அடவி அப்படின்ற வார்த்தை வரும். கொண்டல்கள் அடவி நேங்க அப்படின்ற வருதியில் இந்த அடவி அப்படின்னு வரும். அடவினா காடு. அடுத்து பாருங்கள், பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். சரிங்களா? பரியது அப்படின்னா பெரியதுன்னு அர்த்தம். சரிங்களா? பரியது அப்படின்னா பெரியது. குறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். இதில் மிகுதி அப்படின்ற வார்த்தை வந்து பரியது தான். என்ன தான் யானை உயரமாக இருந்தாலும் அதுக்கிட்ட தந்தம் இருந்தாலும் ஒரு
கோபம் கொண்ட புலி தாக்கும்போது அது வந்து பயந்து ஓடும் அப்படின்னு சொல்லி குறளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பரியது அப்படின்னா பெரியது அப்படின்றது அர்த்தம். பெரியது மிகுதி அப்படின்ற பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உதகை. உதகை அப்படின்ற சொல்லின் மறுவூர் வந்து உதகமண்டலம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எளிமையான கேள்வி தான் இது. அடுத்தது 35வது கேள்வி. மனிதனின் மொழி வளர்ச்சி கண்டு அது எவ்வளோ அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இந்த இடத்துல இந்த அது இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அகுது அப்படின்னு வரணும். என்ன காரணம்னா இந்த முதல்ல எழுத்து பாருங்கள் உயிரெழுத்து. இதில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது வரக்கூடாது, அகுது தான் வரணும். அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. அதான் அதில் இருக்கக்கூடிய பிழை. அடுத்து பாருங்கள் 36வது கொஸ்டின். இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 1 அல்லது 2 இருக்கிறது. சரியா, இதுதான் விடை. இதை நீங்கள் அந்த வரியில் பொருத்தி பார்த்தாலே உங்களால் பதிலளிக்க முடியும். அடுத்து டேஷ் நாட்டரசியும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவே ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு பழமொழி நானூரில் சொல்லியிருக்காங்க. இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இணை எழுத்து அப்படின்னா அடுத்தடுத்த எழுத்துக்களில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வேண்டுவது, சரிங்களா, வேவும் இன்னும் இணை எழுத்து. சரிங்களா, அதனால் அது ரெண்டதும் வந்து இணை எழுத்து இடம்பெற்றுள்ள சொல் அப்படின்ற நம்ம முடிவுக்கு நம்ம வரலாம். அடுத்தது சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என குறிக்கலாம். இது வந்து சரி. அடுத்தது அகம்புறம் என இடச்சுட்டுக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாபகம் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம் பாருங்கள் சுற்றெழுத்துக்களை பற்றி. அவங்க தப்பாக கொடுத்துருந்தாங்க. இதில் சுற்றெழுத்துக்கள் என்னென்னா அது, இது, உது. நம்ம இதை வந்து தெளிவாக நம்மளோட வீடியோஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுனா தூரத்தில் இருக்கிறது, இதுனா பக்கத்தில் இருக்கிறது, உதுனா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது. அப்போனா நமக்கு என்ன அர்த்தம்? விடை இரண்டுமே சரி. அதுதான் அடுத்தது. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன இடைநிலை சுட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுவுமே இந்த கொஸ்டினை சார்ந்தது தான். எளிமையான கேள்வி தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்துருக்கு. நம்ம லைன் பை லைனாக நடத்தும் போது நம்மளோட வீடியோஸ்லேயும் வந்து இதை போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொற்களை பொறுத்துக்க. எதிர் சொற்களை பொருத்தணும். ஐயம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்தேகம். அப்போ சந்தேகத்துக்கு எதிர்ச்சொல் என்னது? தெளிவு. சரிங்களா, இப்படி பாருங்களேன். பிக்கு 1, பியில் 1 என்னது? இது மட்டும் தான் ஆன்சர். அப்போ டேரெக்டாக டிக் பண்ணிடலாமா? மற்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் டைம் வந்து மிச்சப்படுத்த முடியும். ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மற்ற எல்லாமே வந்து எது வேண்டானோ ஒமிட் பண்ணிடலாம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். பாருங்கள் அணுகு. அணுகுனா என்னது? நெருங்குதல். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து விலகு. கரெக்டுங்களா? ஊக்கம், ஊக்கத்தோடு இருக்கிறது. அடுத்தது அதுக்கு எதிர்ச்சொல் வந்து சோர்வு. உண்மை, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பொய்மை. ஓகே, அடுத்து பாருங்கள் எந்தை. எந்தைனா எம் தந்தை அப்படின்னு அர்த்தம். எந்தைனா எம் தந்தை அப்படின்னு அர்த்தம். இது வந்து புறநானூரில் வரக்கூடிய வரி. அடுத்தது இதோட எதிர்சொல் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டேன். சரிங்களா, அடுத்தது உங்கள் அப்பான்னு சொல்லணும். நும் தந்தை தான் நுந்தை. சரிங்களா, யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் வந்து எந்தையும் நுந்தையும் எவ்வளி கேளீர் அப்படின்னு வரும். எந்தைனா எங்கள் அப்பா, நுந்தைனா உங்கள் அப்பா. சரியா, அதாவது உன் கூட்டல் தந்தை, நுண் கூட்டல் தந்தை, நுண் தந்தை அப்படின்றது நுந்தை அப்படின்றது வரும். எந்தைனா எம் தந்தைன்றது எந்தைன்னு வரும். அடுத்தது பாருங்கள் 42வது கேள்வி. பிழையான தொடரை தான் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். இது சரி. அரசாணை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. பெருமழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர். நல்லா பாருங்கள், இந்த 2 வார்த்தை மட்டும் தான் தவறாக இருக்குது. படித்து பார்த்தா நமக்கு தெரியுது. பெருமழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர் வரணும். அப்போ விடை டி. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். சரிங்களா, இது வந்து புலி வேஷத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசையை பற்றி சொல்லியிருக்காரு தான். ஆனால் இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து தப்பாட்டம் கிடையாது. சரியா, அது பேர் வந்து புலியாட்டம். அதனால் கூற்று ஏ சரி, காரணம் தவறு. அதனால் காரணம் சரியான விளக்கம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், தென்திராவிட மொழிகள் கேட்டிருக்காங்க. தென்திராவிட மொழிகளில் தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு இதுதான். அதாவது 2 மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக போட்ட டே 8ஓட வீடியோவிலே இருக்குது. சரியா, இதான் நம்ம இப்போதைக்கு கடைசியாக போட்ட அந்த வீடியோ. நீங்கள் வந்து எல்லா வீடியோ அந்த 8 வீடியோ மட்டும் பார்த்துருந்தீங்கனாலே இதில் ஒரு 32 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, எதுவுமே படிக்காமல் வெறும் 8 வீடியோ பார்த்தே உங்களால் 32 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான நோட்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அடுத்து பாருங்கள் எவில் டூவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேர்லேயே இருக்குது எவில் டூவர். எவில்னா வந்து பேய் பிசாசு அந்த மாதிரி, டூவர்னால் செய்கிறவர். கரெக்டுங்களா, அப்போ கெட்ட செய்கிறவங்க பேர் யார்? கெடுப்பவர்கள். அதுக்கு அடுத்தது பார்க்கலாமா.
ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்னிசியன்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆம்னிசியன்ட் வந்து எல்லாமே அறிந்த நிலை தான் ஆம்னிசியன்ட். ஓகேவா. அதுக்கு அடுத்தது மறு ஆய்வு என்பதை ஆங்கிலத்தில் எப்படி அளிப்பாங்க? ரிவ்யூ பெட்டிஷன். இதில் வந்து அவங்க குறிக்கல, ஆனால் மறு ஆய்வு மனுவோட பேர் வந்து ரிவ்யூ பெட்டிஷன். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், மரபு தொடர்களை பொருள்களோடு பொறுத்துக்க. நம்மளோட வீடியோஸில் இதை பற்றி நிறைய நடத்தியிருக்கோம். லைன் பை லைனாக புக்கை படித்ததுனால நம்மளோட வீடியோஸ்லேருந்து இந்த கொஷின்லாம் டைரெக்டாகவே வந்துருந்துச்சு. ஸோ காணல் நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒன்று. சரியா, அப்போ ஏவுக்கு 3ன்னு தெரிஞ்சு போச்சு, ஆன்சர் ஏன்னு டிக் பண்ணிடலாம். சரிங்களா, இதுதான் ஒமிட் பண்ணுறது. இப்படி பண்ணால் நம்மளால் டைமை மிச்சப்படுத்த முடியும். டக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் இருக்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம டிக் அடிச்சிடலாம். சரிங்களா. பாருங்கள், கரையேறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவனை நான் கை கழுவிட்டேன் அப்படின்ற வார்த்தைலாம் வரும் இல்லையா, அது வந்து விட்டு விடுதல்னு அர்த்தம். அடுத்து குரங்கு பிடி, குரங்கு பிடி பிடிப்பான் அவன் அப்படின்றது உறுதியாக பற்றுதல் அப்படின்ற அர்த்தத்தில் வரக்கூடியது. அடுத்தது 49 கடுக்காய் கொடுத்தல். இது வந்து பேச்சு வழக்கிலேருந்து வந்தது தான். சரிங்களா. கடுக்காய் கொடுத்தல் அப்படின்றது என்னது? ஏமாற்றுதல் அப்படின்ற பொருளில் வரக்கூடியது. ஆன்சர் வந்து பி. அடுத்து இந்த பேராகிராஃபில் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து டேரெக்டாக நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த கொஸ்டினை விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அபுலோமனியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உயிரியலில் இதுக்கு இணையான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மனநோய். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மேனியா அப்படின்னு முடிஞ்சாலே பார்த்திங்கன்னா அது வந்து மனநோயாக இருக்க தான் நிறைய வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூ வச்சு படிச்சிங்கன்னா உங்களால் எளிமையாக நிறைய கண்டென்ட்டாக படிச்சிக்க முடியும். இங்கே பாருங்களேன், பிரிஸ்பயோ சோஃபக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கு இணையான சொல்லை கண்டறிகின்றிருக்காங்க. பிரிஸ்பயோஃபியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து உணவுக்குள்ளர் வந்து தளர்ச்சி அடைதல் வயதானவங்களுக்கு. இந்த பிரெஸ்பயோஸ்பியா பார்த்திங்கன்னா வயதானனால ஏற்படக்கூடிய வெள்ளெழுத்து, அதை பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் தான். சரிங்களா. ஃபகஸ் அப்படின்றதா உணவு குழல் சம்மந்தப்பட்டது, பிரெஸ்பயோஸ்பியா அப்படின்றதா வந்து வெள்ளெழுத்து சம்மந்தப்பட்டது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், வணிக மேலாண்மை தொடர்பான ஆங்கில சொற்களோடு தமிழ் கலை சொற்களை பொறுத்துக்கின்றிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்கெய்னிங் அப்படின்னா வந்து பேரம் பேசுதல். பிக்கு 4. சரிங்களா. இதில் பாருங்கள் ஏவுக்கு இருக்குது, சிக்கு இருக்குது. அடுத்தது பாருங்கள் பேடு டெப்ட்டு. டெப்ட்டுனா வந்து கடன், பேட் டெப்ட்னா வராத கடன். அப்போ சிக்கு 1. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், இதுலேயுமே பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்குது. அடுத்து பாருங்கள் பார்ட்டர். அடுத்தது அக்கயர். அக்கயர் அப்படின்னா தெரியும், கைப்பற்றப்பட்ட நிறுவனம் அக்கயர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ டிக்கு வந்து 3. டிக்கு வந்து 3 இதில் இருக்குது, இதில் தான் இருக்குது. அப்போனா சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. சில கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டெப்த்தாகவும் கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டின் ஒன்று கண்டுபிடிச்சா எல்லோரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அஃறிணை பன்மை. சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து அவை அல்ல, அவை அல்ல, அதுதான் வந்து சரியான விடை. அடுத்து பாருங்கள், சரியான தொடரை தெரிவு செய்க. இதில் பாருங்கள் மாடுகள் மேய்ந்தது, மாடுகள்னு வந்திருக்கு, மேய்ந்தது அப்படின்னு சிங்குலரில் வந்திருக்கு. பறவைகள் பறந்தது வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் மரம் வளர்ந்தன அப்படின்னு வந்திருக்கு. சரியா, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, சரியான தொடர். செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இது ப்ளூரலில் வந்திருக்கு, இங்கேயும் ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கு. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடு அப்படின்னா ஆண்மகன், ஆண்மகனை வந்தால்னு பெண்பால் கொண்டு முடியக்கூடாது. மகடுனா பெண்பால், அது வந்து வந்தால்னு ஆண்பால் கொண்டு முடியக்கூடாது. மகடு வந்தால், மகடுன்றது பெண்பால், பெண்பாலை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வரியில் கேளீர் என்னும் சொல்லிருக்கு எதிர்ச்சொல். சரிங்களா. கேளீர்னா வந்து உறவினர், அதான் ஆன்சர். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பகைவர். நிறைய பேர் அவசரத்தில் கேளீர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு டிக் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. கொஸ்டின் நல்லா படித்து பார்த்து டிக் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்துக்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா க அப்படின்னா வந்து பறவை, கானா வந்து பறவை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆப்ஷன் ஆகிடுச்சு, இந்த ஏவும் கிடையாது பியும் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து பாருங்கள் கா, அதாவது காருக்குள்ளேயே அதுக்கு துணைக்காலோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு விடையை பார்த்தீங்கன்னா தராசு. சரிங்களா. அப்போ அது இதில் இருக்குது, இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகுது இந்த கொஷின். அடுத்து பாருங்கள் தே அப்படின்ட்டு இருக்குது, கொள்ளுகை. சரிங்களா. அது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியில் வருது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து டி. இதில் 4த்துக்கு மினிமம் 3 தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் சரியான விடையை அளிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் டஃப்பாக்கிறதுக்காக அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்கலாம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், வேர்குரு என்னும் சொல்லின் பெயர் சொல் வழக்கு. சரிங்களா. என்னென்னு சொல்லுவோம், வேர்வை அப்படின்னு தான் சொல்லுவோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்தது காகத்திற்குரிய மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டம். சரிங்களா. அடுத்தது அன்புக்கு உரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் என்ன அப்படின்னா புன்கண்ணீர்.
அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த திருக்குறள்லேருந்து இந்த வரிகள் எடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆன வரிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனுராகம் அனுராகம் ஏனம் ஏனம் இதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அனுராகம் அப்படின்றது அதிகமான ஆசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த அனுராகம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒத்த காதல். ஏனம் அப்படின்னா மான், ஓகேவா. இந்த ஏனம் அப்படின்னா வந்து பாவம், புரியுதுங்களா. ஸோ அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கு. 4 3 2 1 என்ன ஆன்சர்? ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அந்த சொல்லின் திருத்தமான சொல். சரிங்களா, அற்பாவி அப்படின்றது, அதாவது அற்பப்பாவி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுதான் வந்து அப்பாவி அப்படின்னு வந்து மறுவிருச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இளஞ்சி என்பது எந்த மொழி சொல் என்று கண்டறிக. இளஞ்சி வந்து சுத்தமான தமிழ் பெயர் தான், அதனால் வந்து தமிழ் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், உத்தமம். சரிங்களா, நீங்கள் இதை எழுதி பாருங்கள். நான் எனக்கு இது வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, நான் எழுதி பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஸோ உத்தமம் இப்படி தான் இருந்திருக்கணும். ஒருவேளை அதை ஷார்ட்டாக தமிழ் இப்படி கொடுத்துருக்கலாம். சரிங்களா, உலக தமிழ் யூடி வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா, டெக்னாலஜி அப்படின்றது வரணும், அதனால் இன்னொரு டி வந்துருச்சு அப்படின்றத நானே நினச்சி இந்த ஏன்று தான் போட்டு வச்சேன். பட் அதுதான் கரெக்டான விடை. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாவி பொத்தான் சோப்பு பிண்டம். சரிங்களா, இந்த பிண்டம் தான் தமிழ் வார்த்தை. அண்ட பகுதியில் உண்ட பெருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிண்டம் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் வந்து பிண்டம் வந்து தமிழ் வார்த்தை, மீதி எதுவுமே தமிழ் வார்த்தை கிடையாது. அடுத்து பாருங்கள், மனைக்கு இலக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதவர். இது எந்த நீதி நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான்மணிக்கடிகை 8ல் இருக்குது. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. சரிங்களா, அதுக்கடுத்தது பாருங்கள், 7ஆவதில் கூறப்பட்ட சமணத்திற்கு உரிய அறக்கருத்து. எல்லாருக்குமே தெரியும் சமணத்திற்கு உரிய அறக்கருத்துன்னா கொல்லாமை தான். சரிங்களா, அதனால் திருக்குறளையே நிறையா பேர் வந்து சமண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இல்லை கொல்லாமை பற்றி சொல்லியிருக்கிறதுனால. அடுத்து பாருங்கள், இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. சரிங்களா, இந்த இடத்துல இரவில் மாட்டிய இலங்கு சுடர்னா கரங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இந்த செய்யுளை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உருத்திரங்கண்ணனார், அதுதான் வந்து சரியான விடை. சரிங்களா, கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் பிளாகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வலைப்பதிவர், வலையொலி பதிவர் அப்படின்னா பிளாகர் வி. சரிங்களா, காணொலி படைப்பாளர் கண்டென்ட் கிரியேட்டர், தள வடிவமைப்பாளர் வந்து சைட் டிசைனர். ஓகேவா, அடுத்து பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிறமொழி சொற்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாடகை இதுதான் வந்து பிறமொழி சொல். நிறைவு வெளியீடு ஒழுங்கு இதெல்லாமே தமிழ் சொல் தான். அடுத்தது இதில் பாருங்கள், ஓதுதல். ஓதுதல்னா காதில் மெல்ல சொல்லுதல். சொல்லுவாங்க இல்லையா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏவும் கிடையாது பியும் கிடையாது அப்படின்னு. அப்போ மீதி இருக்கிறது சிடி, இந்த ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அடுத்து பாருங்கள், உளறுதல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்மளே நிறைய தடவை உளறி இருப்போம். சரியா, இந்த வீடியோவில் நான் நிறைய டைம் உளறி அதை கட் பண்ணிலாம் தூக்கிட்டேன். சரிங்களா, ஸோ உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். சரிங்களா, மாற்றி மாற்றி பேசுறது. அப்போ டிக்கு வந்து 4. அப்போ என்ன ஆன்சர்? டி. இதற்கு பாருங்கள், இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். அடுத்து பாருங்கள், விளம்புதல் மொழிதல். சரிங்களா, மொழிதல் அப்படின்னா வந்து திருத்தமாக சொல்லுதல், விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல் அப்படின்றதான் விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 74. மானை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி தான். மாமன் திரைப்படத்தில் கூட இது வரும். ஐயோ, ஒரு பாடாவதியான படம் அது. எதுக்குடா படத்துக்கு போனோம் அப்படின்னு ஆகிப்போச்சு அந்த படத்துக்கு. அந்த படத்துலேருந்து கேள்வி வந்திருக்குப்பா நமக்கு. அடுத்தது பாருங்கள், பிரேக்கிங்ஸ், பிரிக்வைட், சிமெண்ட், வெனீர். சரிங்களா, சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதை, அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, அப்போ சிக்கு 1. இந்த ஆப்ஷனை பாருங்கள், நம்மளை குழப்பறதுக்காக எப்படி கேட்டிருக்காங்கன்னு. சரியா, நமக்கு மற்றதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ணவே முடியும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், பேர்கிங்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா, இது வந்து கட்டு சட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போனா ஆன்சர் ஏ. அடுத்தது 76வது கேள்வி, சரியான திருக்குறளை கண்டறிக. திருக்குறளை படித்து பார்த்தாலே இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடலாம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். அடுத்து பாருங்கள், செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தை கொண்டாட பெற்றது. இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே வந்து யார் கொண்டாடினாங்களோ அவங்கள பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதில் பாருங்கள், தை கொண்டாடப்பட்டதுன்னு எது கொண்டாடப்பட்டதோ அதை பற்றி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், குமணன் நடந்தான். இந்த தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. குமணன் நடந்தான், அவ்வளோதான், அது வந்து தன்வினை. சரிங்களா,
அடுத்து பாருங்கள் ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய சொற்களோடு சேர்ந்து வருகிறீர்கள் வினா குறியிட வேண்டும், ஏனெனில் இவை வினா சொற்கள். உறுதி கூற்று காரணம் இது ரெண்டுமே சரி என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வினா சொற்கள் கிடையாது, வினா எழுத்துக்கள். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள் பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறி ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பகர அடைப்புக்குறி. பகர அடைப்புக்குறின்னா இப்படி இருக்கும் இல்லையா, இது பிறைக்குறினா இது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் தேவநாய பாவானார் கூட்டுக்கிளவி புனர்வாக்கியம் என்று எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சால் அது பேர் தான் கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் அப்படின்னு தேவநாய பாவனார் குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து பாருங்கள் திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இந்த தொடரில் ஒரு பொருட்பன்மொழி என்னது? உயர்ந்து ஓங்கி. கரெக்டுங்களா? அதுதான் ஆப்ஷன் சி. இருபொருள் குறிக்கும் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொறுத்துக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பொறுத்துக்க மாதிரி கொடுத்ததுனால நம்ம வழக்கம் போல் நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? கருத்து அப்படின்னா வந்து கோபித்து அல்லது சினந்துன்னு அர்த்தம். சரிங்களா? அதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? சிடி இருக்குது. அப்போ பியும் கிடையாது, ஏவும் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள் கிராய். கிராய்க்கு வந்து கொள்ளல் கோழித்தல் அப்படின்ற பொருள். அதனால் ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான விடை. அதுக்கு அடுத்தது இந்த கொஷின் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியே இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த கொஷின் அதிகமான டைம் எடுத்துருச்சு. கடற்கரை சாலை. சரிங்களா? இந்த கடற்கரை சாலைக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். 4ஆம் வேற்றுமை என்னது? ஐ ஆல் கு. சரிங்களா? கடற்கரைக்கு செல்லும் சாலை இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. அதனால் ஏவுக்கு வந்து 4ன்றதை கண்டுபிடிச்சேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, இன்னொன்றையும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதோ பாருங்களேன். அடுத்தது பாருங்கள் புதுமனை புகுவிழா. சரிங்களா? புதுமனை புகுவிழா ஐ ஆல் கு இன் அது கண். புதுமனையின் கண் புகுவிழா அப்படின்னா வந்து சி. அப்போ ஏவுக்கு வந்து 3 வருது. அதனால் ஆன்சர் சி. இப்போ இன்னத்தையும் செக் பண்ணிட்டு தான் நான் போட்டேன். ஐயாளுக்கும் இன்னது கண், அதை வந்து மறந்துடாதீங்க. நம்ம நடத்தும் போது கிளியராக நடத்திருக்கோம் இது எல்லாமே. அடுத்தது பொருள் கண்டறிக. மா அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏமன், மா அப்படின்னா வந்து வண்டு. ஆக்சுவலாக மானா பெரிய அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வரலன்றனால வந்து வண்டு தான் இதுக்கான விடை. அடுத்து பாருங்கள் நகர 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 வேறுபாட்டில் பொறுத்துக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது பொறுத்துக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச வார்த்தையில் ஆரம்பிக்கலாமா? முன்னாள். முன்னாள்னா முற்காலத்தில். சிக்கு 1. இதோ பாருங்கள் இந்த 2 ஆப்ஷன் வருது. அப்போ ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. இந்த 2த்தில் ஏதோ ஒன்று தான். சரிங்களா? என்னால், அப்புறம் உன்னல், அன்னாள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ அன்னாள் அப்படின்றது ஏதோ ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. அப்போ ஏவுக்கு வந்து 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2த்தில் ஏவுக்கு 4 இருக்கிறது ஆன்சர் சியில். ஸோ அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. தெரியாத சொல்ல ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள் சொல் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வினையால் அணையும் பெயர்கள் அப்படின்னா சொல்லுகின்ற. சரிங்களா? அடுத்தது அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகை பெயரச்சம்னா குறிப்பு பெயரச்சம். சரிங்களா? அறியாத பையன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து குறிப்பு பெயரச்சம் தான். அடுத்தது பாருங்கள் சிறிய கடிதம். இந்த தொடரின் எச்ச வகையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து குறிப்பு பெயரச்சம் தான். ஏன்னா அந்த பெயரை பற்றி குறிப்பிடுது. கடிதம். கடிதம் எப்படிப்பட்ட கடிதம்? அது சிறிய கடிதம் அப்படின்னு குறிப்பிடுது. பையன் எப்படிப்பட்ட பையன்? அறியாத பையன். அந்த கடிதத்தை பற்றி அதிகமான தகவல்களை நமக்கு குறிப்பிடுறதுனால அது வந்து குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து அட்வெர்ப் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் பெயரை பற்றி அதிகமாக குறிப்பிடக்கூடியது குறிப்பு பெயரச்சம். அடுத்து ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில். லாந்தர் விளக்கு இருக்கு இல்லையா, அதுதான் ஆங்கில சொல். மீது எல்லாமே பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய சொல். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும். நிறைய பேர் வந்து சரியான ஒன்றை நினச்சிப்பாங்க. தவறான ஒன்று. எனக்கு வந்து எக்ஸாமில் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா நான் எல்லா ஆன்சரையும் யோசித்து பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. சரிங்களா? அதனால் என்னோடய ஆப்ஷன் வந்து நான் சி தான் போட்டேன். ஆனால் இவங்களும் சி தான் கொடுத்துருக்காங்க. பட் எது கன்ஃபியூஷனாக இருக்குது, எது கரெக்டுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன எழுதிங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கரெக்டாக அப்படின்றது எனக்கு தெரியல. சரிங்களா? ஏன் அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். சரிங்களா? அன்பில்லாதவர் எல்லா புறமும் தமக்கு என்பார். அதுவும் கரெக்டாக தான் இருந்துச்சு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உடையர் பிறருக்கு. தன்னோட எலும்பு கூட இன்னொருத்தவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதுவும் கரெக்டு மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? அதனால் நான் கன்ஃபியூஷன்லேயே வந்து 3 தான் போட்டேன். இவங்களும் 3 தான் போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்னென்னு. அடுத்தது பாருங்கள் அன்றொழிய விடல். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வத்தை பார்த்திங்கன்னா அன்றொழிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா. அதுக்கு அடுத்தது கிளைஞரை அளக்கும் கோல். கிளைஞர்னா நம்மளோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள அளக்கிற கோல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வரும் துன்பம். ஏன்னா துன்பத்தில் கூட இருக்கவங்க தான் நல்ல நண்பர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். யாரெல்லாம் அப்படி கூட இருக்காங்கன்றதை நம்ம துன்பத்தை வச்சு புரிஞ்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கண்ணதாசன் பற்றிய பின்வரும் குறிப்புகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து கவியரசு சிறப்பு பெயர் பெற்றார். நான் இப்படி தான் ஆன்சர் பண்ணேன், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இயேசு காவியம் சாகித்ய அகாடமி விருது கிடைக்கல. இயேசு காவியம் எழுதினது இவர் தான், ஆனால் அதுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைக்கல. அவர் அடுத்தது பாருங்கள், 1940 கலங்காதிரு மனமே அந்த பாடலை தான் வந்தார், சரிங்களா. அப்போனா டி 1 மற்றும் 3 மட்டும் தான் கரெக்டு. சாகித்ய அகாதமி அவர் வந்து இயேசு காவியம்ன்ற நூலுக்கு வாங்கலை. கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இயேசு காவியம் அவர் என்ன நூல் தான், ஆனால் அதுக்கு சாகித்ய விருது கிடைக்கல. சாகித்ய அகாதமி விருது பெற்றது பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி அப்படின்ற நூல். ஸோ படிக்கும்போது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்குவாங்க. கொஸ்டின் உள்ளேருந்து எப்படி வேணால் ட்விஸ்ட் அடித்து கேட்பாங்க. அதுக்கடுத்தது வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் வந்து தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. இது வந்து வேலுநாச்சியார் லெசனில் இருக்குது. நாமளும் வந்து நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் நம்மளோட கொஸ்டின்லேருந்து டேரெக்டாக வந்திருக்கிறது. அடுத்து பாருங்கள், நாட்டிக்கல் மெயில் தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நாட்டிக்கல் மெயில் நமக்கு தெரியும், சரிங்களா. 1852 மீட்டர். இதை தான் வந்து நம்ம ஒரு நாட்டிக்கல் மைல் 1.8 கிலோமீட்டர். அதுதான் நம்ம வந்து நாட்டிக்கல் மைல்னு சொல்கிறோம். அப்போ எனக்கு வந்து ஏவுக்கு 3 அப்படின்றது தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அடுத்த 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்கள், நாட்ரிக் ஹாரிசான் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தது நார்போனைஸ் அப்படின்னு இருந்துச்சு. நாலட் அப்படின்னு இருந்துச்சு. நாட்ரிக் ஹாரிசான் அப்படின்றது மணல் தொடுவரை. அதனால் ஆன்சர் ஏ. நான் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணேன்னு எனக்கு சரியாக தெரியல, நான் குறிச்சிட்டு வரல. அடுத்து பாருங்கள், நானோ டெக்னாலஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நுண் தொழில்நுட்பம். அப்போ ஏவுக்கு 4. இதனால் 2 ஆன்சரும் நம்மளால் ஒமிட் பண்ண முடியும். பி கிடையாது, டி கிடையாது, ஒமிட் பண்ண முடியும். அது பாருங்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். சிக்கு வந்து 2. அப்போனா ஆன்சர் வந்து ஏன்றதை நம்ம முடிவு பண்ணிடலாம். 97க்கு ஏ தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஊமை தொடர்கள். இதுக்கு தெரியும் எல்லாருக்குமே, பழமொழி மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டிகள் மடம் கட்டியது போல் அப்படின்னா அது வந்து உருவாகாத திட்டம். ஆற்றில் கலைத்த புலி போல அது வந்து பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல அது வந்து மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல அது வந்து போலியானது. கரெக்டுங்களா. ஸோ அதனால விடை வந்து ஏ அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். ஈஸி தான். அடுத்து நீர்மேல் எழுது போல. நீ சொல்கிறதெல்லாம் தண்ணியில் எழுதி விடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா நிலையற்ற தன்மை. நீ சொல்கிறதெல்லாம் நிலையாக இருக்காது அப்படின்ற அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்கள், 100வது கேள்வி. எருக்கெட்டாருக்கும் 8 கெடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் 8 கெடுக்காய் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழிக்கான விடை வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க, சரிங்களா. எருக்கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவங்களை குறிக்குது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து, பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும் அப்படின்றது இது படித்தாலே தெரியுது. எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது இந்த ஏ உண்டா கிடையாதா அப்படின்றதுல தான், சரிங்களா. அதனாலேயே நான் வந்து என்ன எதுன்றது தெரியல. பட் வேளாண்மை சார்ந்தது அப்படின்றத நம்ம சொல்ல முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா இது வேளாண்மை சார்ந்தது கிடையாது. இது வந்து ஒரு மருந்து பொருள் சார்ந்தது. இதுக்கும் வேளாண்மைக்கும் டேரெக்டாக சம்மந்தம் இல்லையா. அதனால் நான் இதை விட்டுட்டு இதை அடித்து நினைக்கிறேன், சரியா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிசல்ட் வரட்டும். ஸோ நீங்கள் என்னென்ன கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணீங்க, இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த பாயிண்ட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.